செல்வரத்னம் மணிமாறன் சொன்னால் எனக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட தொழில் செஞ்ச 2 திறமையான நண்பர்கள் தான். ஆனால் இப்போ நான் கேள்விப்படுறதெல்லாம் யார் உயிரை யார் முதல்ல எடுக்க போறீங்கிற போட்டி பற்றி தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எனக்கு வந்து பெரிய அளவு சரக்கை போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணே. கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் அழிக்க சொன்ன மொத்த சரக்கையும் ரொம்ப அவசரமாக போலீஸ்ல இருந்து குறைச்ச விலைக்கு செல்வம் வாங்கியிருக்கான். சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சரக்கை மாட்டி விட்டதே வந்தான்னு. இன்னைக்கு அந்த சரக்கோட மார்க்கெட் ரேட்டு 8 கோடி. நடந்தது தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னால் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேண்டப்பட்ட ஒருத்தர் எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட சரக்கு இருக்கு, கோர்ட் அதை அழிக்க சொல்லிருச்சு, நீ அதை வாங்கிக்கிறியான்னு என்கிட்ட கேட்டார். மார்க்கெட் ரேட்டை விட விலை கம்மியாக இருந்தனால நானும் வாங்கிட்டேனே. மற்றபடி அது மணியோட சரக்குன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணிலாம் செய்யலண்ணே. அதான் மணியோட சரக்குன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துரு. அண்ணா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் இழப்பீடு கேட்கக்கூடாதுன்னு நீங்களே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. நடந்தது பிஸ்னஸ், அதனால இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன். நான் கிளம்புறேண்ணே. அண்ணே நான் சொல்கிற டீலுக்கு மணி ஒத்துக்கிட்டா மொத்த பணத்தையும் கொடுத்துறேண்ணே. ம், தமிழரசன் சாகணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா உன் சரக்கான பணம் மட்டும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் இங்கேயே மறந்துடலாம். என்ன சொல்கிற? யார் தமிழரசன்? உள்ளே இருக்கும்போது பழக்கமானவண்ணே. இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் தமிழை நீ உள்ளே கொண்டு வரேன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான். அவன் தான் கார் ஓட்டினான்னு உனக்கு யார் சொன்னா? தமிழ் தான் சொன்னான். என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் பணத்துக்கு வேலை செய்கிறவன், கார் ஓட்டான்னு ஒத்துக்கிட்டா பணம் தரேன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டேன்னு என்கிட்ட சொன்னானே. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அன்றைக்கி ஜெயிலில் தமிழை பார்க்க வந்தப்போ ஒன்றை முடிக்கிறதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். கேட்ட பணம் அதிகமாக இருந்ததால் நான் ஒத்துக்கலை. ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவன் எம்எல்ஏ கையை வச்சுட்டான். அவன் சாகணும். நீங்கள் 2 பேரும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் அவ்வளோ நம்பிக்கையானவனா எனக்கு படலை. இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிறது யமனை கூட கூட்டிக்கிட்டு சுற்றுற மாதிரி. செல்வா சொல்கிறது தான் நல்ல டீலுன்னு தோணுது. அதை ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் மணி. சரிண்ணே, நான் விசாரிக்கிறேன். தமிழ் என்கிட்ட பொய் சொல்லிருக்கான்னு தெரிஞ்சா நானே அவனை முடிக்கிறேன். ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. எங்கே இருக்க? ரொம்ப நேரமாக உன் மொபைலுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். மணிமாறன் கூப்பிட்டுருந்தாருண்ணே. உள்ளே இருக்கும்போது நான் தான் காரை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அது விஷயமா கேட்டுட்டு இருந்தாரு, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என்ன விஷயம்ண்ணே? ஹலோ ஹலோ, என்னென்ன இதெல்லாம்? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்கல, என்ன மண்ணுக்கிட்ட ஆறுன்னு அடிக்கிற? கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா தள்ளிட்டு போயிடுவேண்ணே. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்படியே நீ பாட்டுக்குங்க. சரி சார். இங்கே இறங்கிக்கிறோம். யார் சார் அந்த சாவுகிறாய்க்கு? எங்கள் ஏரியா கவுன்சிலர். யாரும் கூட்டம் போடாமல் அமைதியாக எல்லாரும் போங்க போங்க. இது என்ன புது பிரச்சனை? தண்ணி பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் எல்லாம் முடிச்சிடமா, நான் சொல்லிட்டேன். அண்ணே ஹலோ, நான் யார் என்னன்னு ஆராயாம சொல்கிறத மட்டும் கவனமாக கேட்டுக்க. மணிமாற செல்வத்தோட சமரசமாயிட்டான். அதுக்கு அவன் கொடுத்த விலை உன்னோட உயிர். நாளைக்கு கடலுக்கு போகணும்னு மணிமாற உங்ககிட்ட சொல்லுவான். நம்பி போன நீ உயிரோடு திரும்ப மாட்ட. என் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த நம்பரில் கூப்பிடு. அவங்ககிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றுறேன். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டாயா? நான் தான் முதல்ல சொன்னேன்லண்ணே, அவன் ஒரு டைப்பான ஆளுண்ணே. உண்மையிலே விஷயமுள்ள ஆளாக இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைனில் வருவான்.
இந்த ஆட்டம் முடிஞ்சதும் அவன் கதையை முடிச்சிடலாமாண்ணே? போட்டில் நிறைய போயிட்டுருக்கு, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அண்ணே, போட்டில் நம்மள தானே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஆளுங்களாம் புதுசாக இருக்கானுங்கண்ணே. நான் சொல்கிறபடி கேட்டா நீங்களாம் உயிரோட கரை திரும்பலாம். என்னடா போன காரியம் முடிஞ்சதா? முடிஞ்சதுண்ணே. என்னடா சாதாரணமாக சொல்கிற? அவ்வளோ ஈஸியாக அவனை முடிச்சிட்டிங்களா என்ன? ஆமாண்ணே. சரி, நீ நம்ம செல்வாவோட பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்கிற அவனோட கார் ஷெட்டுக்கு போ. அங்கே நம்ம கார் ரெடி ஆகிடுச்சான், எடுத்துகிட்டு கிளப்புக்கு வந்துடு. சரியா? சரிண்ணே. அப்புறம் கார் டிக்கியில் ஒரு பேக் இருக்கும், அது பத்திரம். ஓகேயா? சரிண்ணே. இந்த பையன் தமிழரசன் அவ்வளோ நல்லவன் கிடையாதுண்ணே. செல்வா சொன்னது எனக்கு கரெக்ட். அதனால தான் நான் கதையை முடிச்சிட்டேன். செல்வா சொன்னது மாதிரி பணத்தையும் கொடுத்து விட்டாண்ணே, வந்து சேர்ந்துருச்சு. சரிண்ணே. சரி, ஓகே. பேக் எடுத்துகிட்டு வந்தியா? நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு தமிழ். அந்த பேக்கில் நிறையா பணம் இருக்கு, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. என்ன ஒன்றும் பண்ணிடாத தமிழ். யோசிச்சு சொல்கிறேன், அமைதியார். நல்லா யோசிச்சு பார்த்தேன். என்னை கொலை செய்ய வந்தவங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் பணம் தரேன்னு சொன்னதுனால வேணா ஒன்று செய்யலாம். உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தரை மட்டும் உயிரோட விட்றேன். அது யாருன்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. என் சொத்துல பாதியை உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறேன். நீ தான் குலதெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றினீங்களா? என் குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு தெரியும். நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் சாகணும்? நீ சொன்ன மாதிரி செஞ்சா விட்டுறேன்னு சொன்னிய தமிழ். இப்போவும் அதை தான் சொல்கிறேன். 5 நிமிஷம் டைம். ஒருத்தரை மட்டும் உயிரோட வெளியே விடுறேன். இல்லைன்னா நானே உங்கள் 2 பேரையும் முடிச்சிருவேன். இந்த லாக்கை எப்படி ரிலீஸ் பண்ணணும்? இந்த டாப்பில் வர பின்னாடி இழுத்துட்டு ரைட் சைடில் வர ஃப்ரண்டில் கொண்டு. தேங்க்ஸ். கிளாஸை முடிக்கும்.
கடத்தல், பொருளை கைமாற்றி விடுறது, கட்ட பஞ்சாயத்து, இதுதான் நான் செஞ்சிட்டு இருந்த தொழில். மணிமாறன், செல்வா, என் தம்பி குமார் எல்லாரும் என்கிட்ட தான் தொழில் செஞ்சானுங்க. நான் அரசியலில் நுழையலான்னு முடிவு செஞ்சிருந்த சமயத்தில் ஊருக்கு வெளியில் இருக்கிற குடோனில் இருந்த பெரிய அளவு யுரேனியத்தை வெளிநாட்டிலேருந்து வந்திருந்த கப்பலில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஜாப் ஒன்று வந்துச்சு. மணியும் செல்வாவும் இருக்கிற தைரியத்தில் முதல் முறையாக என் தம்பி குமாரை அந்த ஜாபை எடுக்க சொன்னேன். துரதிர்ஷ்டவசமாக அன்றைக்கி போலீஸ்கிட்ட சரக்கு மாட்டிக்கிச்சு. அதனால் சரக்குக்கு ஓனரான பாம்பேக்காரன் என் தம்பியை ஜெயிலில் வச்சே முடிச்சிட்டான். ஆனால் தொழிலில் நான் என் தம்பியை வளர்த்து விடுறது பிடிக்காம செல்வாவும் மணியும் தான் போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லா சரக்கையும் மாட்ட வச்சாங்கங்கிற உண்மை ரொம்ப சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாம்பேக்காரன் பேரை சொல்லி உள்ளே வச்சு என் தம்பியை முடித்தது இவனுங்க தான். அதான் அவனுங்க வழியிலே போய் அவனுங்களை முடிக்க முடிவெடுத்து மணியோட சரக்கை போலீஸில் மாட்ட வச்சேன். அப்புறம் அதை குறைஞ்ச விலைக்கு செல்வத்துக்கிட்ட விற்க வச்சு அவனுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணேன். என்னுடைய இந்த விளையாட்டில் சம்பந்தமே இல்லாமல் உள்ளே வந்தவன் தான் நீ. ரொம்ப நன்றி சார். எங்கே எழுச்சிட்ட? உங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். செல்வா இன்னும் உயிரோடு தான் இருக்கான். தமிழ், ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்க. நான் ஆரம்பித்த இந்த விளையாட்டை தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்ட. அதனால் மணிமாறனும் இறந்துட்டான். இப்போ உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீ தொடர்ந்து விளையாடியே ஆகணும், இல்லைனா உன் உயிர் போயிடும். மிரட்டுறீங்களா? உண்மையை சொல்கிறேன். முன்ன பின்ன தெரியாத உன்னை நான் ஏன் காப்பாற்றணும்னு அன்னைக்கு நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க முடியாது. என்னை பற்றின ரகசியங்களெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும்போதே உனக்கு புரிய வேண்டாம். நான் உன்னை என் நண்பனாக பார்க்குறேன். அதனால தான் அன்னைக்கும் எச்சரித்தேன், இன்னைக்கும் எச்சரிக்கிறேன். உட்கார். எனக்கு செல்வா அழியணும், செல்வாவுக்கு நீ ஒழியணும். எதிரிக்கு எதிரி நண்பங்கிற ஃபார்முலா படி நீ செல்வாவை ஒழிக்க நான் உனக்கு உதவி பண்ணுறேன். நீங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதுக்காக கொலைலாம் செய்ய முடியாது. நான் செல்வத்தை மன்னிச்சு விட்டாலும் அவன் உன்னை அழிக்காமல் விட மாட்டான். இப்போ மாதிரி அப்போ நீ உன்னை காப்பாற்றிக்க, அது போதும் எனக்கு. அப்படி செஞ்சா நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க? செஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே செய்கிறேன். உன் ஏரியாவில் இருக்க ஏர் கண்டிஷன் பாரை உன் பேரில் லீஸ்க்கு எடுத்து தந்து உன்னை முதலாளி ஆக்குறேன். நான் சொல்கிற ஆளை போய் பாரு, உடனே முடிச்சு தருவான். மணிமாறன் செல்வா மாதிரி கிடையாது தங்கப்பாண்டியன். ஆளுங்கட்சி மினிஸ்டர். பவரில் இருக்க மினிஸ்டர் நீ தனி ஒருத்தனா நின்று எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவன் நினச்சான்னா அமைச்சர் பதவியை யூஸ் பண்ணி உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே கட்சி தலைமைகிட்ட பேசிட்டேன். அவங்களும் உனக்கு முழு ஒத்துழைப்பு தரதா சொல்லிட்டாங்க. முதல்ல என் கட்சியோட சப்போர்ட்டு உனக்கு இருக்குங்கிறத தங்கப்பாண்டியனுக்கு தெரியப்படுத்துவோம். அப்போ தான் உன் மேலே கையை வச்சா அதை நாங்கள் பொது பிரச்சனை ஆக்கிடுவோங்கிற பயத்தில் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் நான் உங்ககிட்ட வேற ஒரு உதவி எதிர்பார்த்து வந்திருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. தியாகுவை தங்கபாண்டியனுக்கு எதிராக அப்ரூவர் ஆக்கணும். தியாகு என் ஜாதிக்காரையா, என் ஊருக்காரன். அந்த மரியாதைக்காக என்னை எப்பாவது வந்து பார்த்துட்டு போவான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் செய்ய மாட்டான். அவனை விட்டுரு. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் தியாகுவை அப்ரூவர் ஆக்குறேன். தியாகுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் தமிழ். நானே சொன்னாலும் அவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் தங்கப்பாண்டியனுக்கு எதிராக அவன் எதுக்கு அப்ரூவராக மாறணும்? அதுக்கான அவசியம் அவனுக்கு இப்போ என்ன வந்தது சொல்லு. அவசியத்தை நான் ஏற்படுத்துகிறேன். நான் சொல்கிறது ஒரு வேளை நடக்காமல் போனால் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒருவேளை நான் சொல்கிறது நடந்து தியாகு அப்ரூவ் ஆகிட்டா உங்களை எலெக்ஷனில் தோக்கடிச்ச தங்கபாண்டியனை
பதவியிலேருந்து இறக்குன பெருமை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும்? தியாகம் இங்கே வர வைக்கணும். சுலபமான சில விஷயங்களை கூட நாம் வாத்தியாகு உனக்காக தான் காத்துட்ருக்கோம். என்ன விஷயம்ண்ணே உடனே வர சொன்னீங்க? தமிழ் உங்கள்கிட்ட ஏதோ தனியாக பேசணுமா, அதான் வர சொன்னேன். உட்காரு உட்காரு. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க, நான் இதை வந்துடுறேன். உட்காரு. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உறவுன்னு சொல்லிக்க இருந்த ஒருத்தரையும் தங்கபாண்டி ஆதாரமே இல்லாமல் கொண்டுட்டான். நடந்ததுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியாது தமிழ். பொதுவாக நம்மக்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவங்க பிரச்சனை நமக்கு வராதுன்னு தெளிவாக நம்பிக்கிட்டு அமைதியாக கையை கட்டி வேடிக்கை பார்க்கறது தான். ஐயோ, சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது தமிழ். புரியுது. அவங்களால என்ன செய்ய முடியும்? உங்கள் பிஏ தியாகவும் தமிழரசனும் இப்போ என் வீட்டில் தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்லுதீங்க? நீங்கள் தான் செல்வாக்கிட்ட சொல்லி தமிழை முடிக்க சொன்னீங்களாம். அப்புறம் உங்கள் ஆட்கள் தான் தமிழ் வீட்டை கொளுத்தி அவன் தாத்தாவை கொன்னதான். ரொம்ப நன்றிங்க, நான் பார்த்துக்கிட்டேன். உங்களை அப்புறமா கூப்பிடுதேன். ஓகே. யார் தியாகு? மினிஸ்டர்ண்ணே. எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிடுறாருன்னு தெரியலையே. நாங்கள் அமைதியாக இருக்கோம், எடுத்து பேசு. அண்ணா சொல்லுங்கண்ணே. எங்கடா இருக்க? வீட்டில் தானே. கருணாரம் வீட்லையா? எங்கள் வீட்டில் என்ன? இப்போ நீ கருணாரம் வீட்டில் தமிழரசோட பேசிட்டு இருக்க நிரூபிச்சிட்டா? தற்கொலை பண்ணி செத்து போறடே. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க? அண்ணா என்னை நம்புங்கண்ணே. நான் உங்ககிட்ட அண்ணா நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேன். அண்ணா தூக்கிட்டு. சரிண்ணே, போகலாம். என்னை நம்புங்கண்ணா. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேண்ணா. எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கதும்டா நான். அண்ணா நீ ஏன் ஜோத்த தின்னுட்டு என் எதிரிங்க கூட சேர்ந்து ஏன் முதுகுல குத்திருக்க? ஐயோ, எங்கிட்ட இருந்து ஒன்னையும் உன் குடும்பத்தை நீ கும்பிடுற சாமி தான் காப்பாத்து. அண்ணா நான் இங்கே இருக்கிறது தங்கப்பாண்டியனுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சுண்ணே. என் குடும்பத்தையே நாசமாக்கிடுவேன்னு சொல்கிறான். நீங்கள் தானே எங்களை காப்பாற்றணும். தங்கபாண்டியனை பற்றி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. பதவிக்காக அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட பலி கொடுத்துருவான். நீ முதல்ல ஃபோன் போட்டு உன் ஃபேமிலி சேஃப்டி பண்ணு. சரிண்ணே. மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அண்ணா லேண்ட்லைனும் போகலண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களை நம்பி தானே இருக்கும். நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட தேவை. சரிண்ணா. தமிழ், தியாகு கூட அவன் வீடு வரைக்கும் போயிட்டு வா. ப்ளீஸ் தமிழ். கதவு திறந்து கிடக்கு தமிழ். வீட்டுல யாரும் இல்ல தமிழ். தங்கபாண்டி
என் பொஞ்சாதி பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத. உன் வண்ட வளத்தை ஊரறிய செஞ்சு உன்னை நாஸ்தி பண்ணிடுவேன். என் பேரை சொல்லுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஐடியா. என் விஷயம் வெளியே வரதுக்கு முந்தி உன் போன ஊருக்குள்ள ஊர்வலம் வரமாட்டே. என்ன கொன்றுவேன்னு மிரட்டுறான் தமிழ். நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா நான் உன் குடும்பத்தை காப்பாற்றுறேன். நான் என்ன பண்ணணும் தமிழ்? தங்கபாண்டி உங்கள் குடும்பத்தை கடத்தி வச்சு மிரட்டுறதுலேருந்து இது வரைக்கும் அவன் பண்ண எல்லா யோகித்தனத்தையும் இப்போவே மீடியா மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். உனக்கு அவனை பற்றி தெரியாது தமிழ். மோசமானவன். கோவத்தில் என் பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் கொண்டாலும் கொன்றுவா. இப்போ மட்டும் உங்கள் குடும்பத்தை தங்கபாண்டியன் உயிரோட ஓட்டுவான்னு நம்புறீங்களா? தங்கபாண்டி உங்கள் குடும்பத்தை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சாலே அவங்கள விடுவிக்கிறத தவிர அவனுக்கு ஒரு வழி கிடையாது. அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை உயிரோட காப்பாற்ற முடியும். நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் குடும்பத்துக்கு தான் ஆபத்து. கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் தங்கபாண்டியனுக்கு எதிராக அவரது உதவியாளர் தியாகு பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அமைச்சர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தன் குடும்பத்தினரை கடத்தி வைத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். தங்கபாண்டியன் செய்த ஊழல் மற்றும் அராஜகங்களுக்கு தன்னிடம் முக்கிய ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதை தகுந்த நேரத்தில் போலீசாரிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் தியாகு தெரிவித்துள்ளார். மேலும் தன் குடும்பத்தை தங்கபாண்டியனிடமிருந்து மீட்டு தருமாறு முதலமைச்சருக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எங்கள் ஆட்சி மேலே களங்கம் விளைவிக்கும் நோக்கத்தில் என்கிட்ட பிஏவா வேலை பார்த்த தியாகு, நடிகை அஞ்சனா மற்றும் தமிழரசன் போன்றவர்களை எதிர்கட்சியின விலை கொடுத்து வாங்கி என் மீது இந்த ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டுகளும் சுமத்தியிருக்காங்க. அவங்க சொல்கிறது உண்மை என்ன? அவங்க ஏன் போலீஸ்ட்டு போகாமல் மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? அப்பவுமே தெரியல இதெல்லாம் சுத்த ட்ராமான்னு. சில நாட்களுக்கு முன் நடிகை அஞ்சனா வீடு தாக்கப்பட்டதற்கும் அவருடன் இருந்த அவரது காதலன் என நம்பப்படும் தமிழரசனின் வீடு தாக்கப்பட்டதற்கும் ஜவுளித்துறை அமைச்சர் தங்கபாண்டியன் தான் காரணம் என்று காவல்துறையிடம் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழரசனின் வீடு தாக்கப்பட்ட விவகாரத்தில் அவரது தாத்தா உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணே, தலைவர் கோவமாக இருக்காரு. ரிசைன் லெட்டர் இருந்தால் வாங்கிட்டு அனுப்ப சொன்னார். வாங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணே, கருணாண்ணே வந்திருக்காரு. வாங்கண்ணே. ஹலோ, நான் அஞ்சனா பேசுகிறேன். சொல்லுங்க அகல்யா, ம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாரிங்க, கண்டினியூஸ் ஷூட்டில் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க முடியல. பரவாயில்லைங்க, 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீங்கள் கொடுத்த செக்கை நான் டெபாசிட் பண்ணல. நீங்களே ஹாஸ்பிட்டல் பில்லாம் கட்டிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதான் அது நீங்கள் புது பைக் வாங்கிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஹாஸ்பிட்டல் பில்லாக நானே கட்டிட்டேன். அது செக்கை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் பொண்ணு பெருசாக செலவெல்லாம் ஆளுங்க. கோவிந்தான பேசுனதை பெருசாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட லாஸ்க்கு நான் கொடுத்ததா இருக்கட்டும். அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, பணம்லாம் வேண்டாம், ஒரு வேளை நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்க. டின்னருக்கு போகலாமான்னு கூப்பிடுறாரு. வேணாம், ஹலோ அகல்யா. ஹலோ, நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வேணாம், விட்டுருங்க. இல்லை, அது இல்லை, ஷூட்டிங்கில் இருக்கேன் அதனால. சரி, போகலாம். எப்போ எங்கேன்றதை நீங்களே முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள். சரிங்க, பாய். பாய். உங்களை பற்றி சொல்லுங்களேன். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். மற்றபடி வீட்டில் நானும் என் தாத்தா மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? நான் பிறந்த ஒரு வாரத்தில் 2 பேர் இறந்துட்டாங்க. ஐம் சாரி. பரவாயில்ல. என்ன பிசினஸ் பண்றீங்க? வெவ்வேறு ஜாதியை சேர்ந்து எங்கள் அம்மா அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிரச்சனையில் எங்கள் அம்மாவோட அண்ணனே எங்கள் அப்பாவை கொலை செஞ்சிட்டார். அந்த கவலையில் எங்கள் அம்மா எனக்கு விஷத்தை கொடுத்துட்டு அவங்களை குடிச்சிட்டாங்க. நான் பொழைச்சிட்டேன், அவங்க இறந்துட்டாங்க. அதனால் எனக்கு எமன்னு ஒரு பட்ட பேரும் இருக்குது.
சாரி, தெரியாம கேட்டுட்டா. பரவாயில்ல. சொல்லுங்கண்ணே. எங்கே இருக்க தமிழ்? பெசன் நகர் வரைக்கும் வந்திருக்கேன். என்ன விஷயம்ண்ணே? நீ உடனே புறப்பட்டு பாதுகாப்பாக உன் இடத்துக்கு போயிரு. நீ தனியாக இருக்கிறது உன் உயிருக்கு ஆபத்து. அதனால தான் சொல்கிறேன் தமிழ். என்னாச்சு? ஒரு முக்கியமான ஃபோன். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க, இப்போ வந்துடுறேன். ஓகே. உள்ள சுத்திலும் கேமராவா இருக்கு. உள்ள வச்சு போறதெல்லாம் ரிஸ்க்குண்ணா. வேணா வெளில வச்சு. லைன் கட் ஆயிடுச்சுண்ணே. சொல்லுங்கண்ணே. செல்வா இன்னைக்கு உன்னை முடிக்க முடிவு பண்ணியிருக்கான். அதுக்காக வெளியூர்லேருந்து ஆளுங்கள்லாம் கொண்டாந்துருக்கான். நீ தனியாக இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை. உடனே கிளம்பி அங்கேருந்து போயிடு. செல்வா எங்கே இருக்கான்னு விசாரித்து நான் சொல்கிறேன். இன்றைக்கே அவன் கதையை முடிச்சிடு. இல்லைன்னா அவன் உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டான். கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றேன். நீ சேஃபாக இரு. சரிங்க. சாரி அகல்யா, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் கொஞ்சம் அவசரமாக போகணும். நீங்க தானே கூப்பிட்டீங்க, இப்போ திடீர்னு போகணும்னு சொல்றீங்க. தப்பு தான், அதான் சாரி சொல்கிறேன். எதுக்கு போய் சாரி சொல்லிட்டு? பரவாயில்ல, விடுங்க. கொடுத்த செக்கையும் யூஸ் பண்ணல, வாங்கி கொடுத்த சாப்பாடையும் சாப்பிடல. இதை காரணமாக வச்சு இன்னொரு வாட்டி உங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன். ஓகே தென். தேங்க்ஸ். தனியாவா இருக்கீங்க? இல்ல, அம்மா என் கூட தான் இருக்காங்க. இப்ப தம்பிக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால பெங்களூர் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்துருவாங்க. அது வரைக்கும் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தாலே பிரியா, அவ என் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கா. உட்காருங்க. ஃபோன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே. எனக்கு வேண்டப்பட்ட எங்கள் ஊருக்காரர் மினிஸ்டர் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அவர் பையன் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். நீங்கள் பயப்படாதீங்க, நான் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன். இருந்தாலும் உங்கள் அம்மா வர வரைக்கும் நீங்கள் இங்கே தனியாக இருக்க வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வேணா போய் தங்கிங்க. ஏ, ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, கூட 4 பேர் இருந்தால் தைரியமாக இருக்குமேன்னு சொன்னேன். இருங்க, நான் கேண்டில் எடுத்துட்டு வரேன். நான் டார்ச் ஆன் பண்ணுறேன், பார்த்து போங்க. கரண்ட் வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் இருந்துட்டு போக முடியுமா ப்ளீஸ்? நிச்சயமா. தேங்க்ஸ். சொல்லுங்கண்ணே. தமிழ், நம்ம வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட்டா. தாத்தாவை பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். நான் உடனே அங்கே போகிறேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. யாரு நல்லா தெரியல. போலீஸ்க்கு யார் ஃபோன் பண்ணாங்களா? எதிர் வீட்டுக்காரங்க பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். யார் கேட்டாலும் வந்தது யாருன்னு தெரியாது, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்கள். அதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்லிக்க வேண்டாம். முக்கியமாக எம்எல்ஏ பையன் விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு ஆட்கள் போயிருக்காங்களாம். தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரில. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிரியா, அகல்யா அம்மா வர வரைக்கும் இவங்க உங்கள் வீட்டில் இருக்கட்டும். நீங்க சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல? நிச்சயமா, பயப்படாதீங்க. ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? உள்ள வாங்க, உட்காருங்க.
ஐம் சாரி. எதுக்கு? நான் தான் அப்படி சொன்னேன். நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்தது, அப்புறம் ரெஸ்டாரண்ட் வந்தது, எல்லாத்துக்கும் உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற பயம்தான் காரணம். ஆனால் இன்னைக்கு நான் அந்த மாதிரியான எண்ணத்தில் வரல. என் பேரண்ட்ஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லி பேசி பார்த்தேன். நிச்சயமாக ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். ரொம்ப தப்பான முடிவுன்னு சொன்னாங்க. எனக்கு உதவி செய்ய போய் அதனால பாதிக்கப்பட்டு தனியாக நிற்கிற உங்களுக்கு துணையாக இருக்கிறது தான் சரின்னு என் மனசுக்கு பட்டுது. சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. இன்னொரு நாள் மறுபடியும் டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்க. இனிமே எனக்கு சொந்தமான இதை நான் இழக்க விரும்பல. சின்ன வயசுலேருந்தே நான் எங்கள் அப்பா அம்மாவத்தையும் அம்மா அம்மாவத்தையும் பார்த்ததில்ல. எல்லாமே என் தாத்தா தான். அவரை இதே இடத்துல உயிரோட கொளுத்தி கொண்டிருக்கான். எனக்கு என்ன முக்கியமான கடமை ஒன்று பாக்கி இருக்கு. அதை நான் முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்திருக்கணும். சார், நான் தமிழரசன் பேசுகிறேன். எக்ஸ்எம்எல்ஏ கருணாகரன் சொல்லியிருந்தார் இல்லையா? சார் தமிழ் வணக்கம். நான் தியாகராஜன், மினிஸ்டர் பிஏ. அன்னைக்கு நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்க கூடாது, மன்னிக்கணும். இல்லை இல்லை, அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வாங்கண்ணே வாங்க. உங்களுக்கு பார் லீஸுக்கு எடுத்து கொடுக்கணும்னு கருணாகரனை ஃபோனில் சொன்ன உடனே எங்கள் மினிஸ்டர் உடனே செஞ்சு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. சரிங்க. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. நம்ம தொகுதியிலேருந்து பாத்திர கடைக்காரங்க, ஜவுளி கடைக்காரங்க, நகை கடைக்காரங்க எல்லாரும் கட்சி நிதி கொடுக்கறதுக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார். நான் அவங்க போன உடனே உங்களை கூப்பிடுறேன். சரியா? சரி சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன, நீங்கள் நிதி கொடுக்க போறீங்களா? இல்லை, கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? கேட்டால் தப்பாக எடுக்கத்தான் செய்வோம், கொடுத்தா வாங்கிக்கிடுவோம். அதான் எங்கள் கொள்கை. அது இல்லைங்க. வேற இது, போன தேர்தலில் கருணாகரன் எதிர்கட்சி சார்பா உங்க மந்திரி எதிர்த்துன்னு போட்டி போட்டு தோத்து போயிட்டாரு. ஆமா. இப்ப எப்படி அவர் சொன்னா இவர் கேட்கறாரு? அரசியல் பிசினஸ்ல இதெல்லாம் சர்வசாதாரணம் சார். தேர்தல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆளு மேடையை போட்டு அவரை திட்டுவாரு, அந்த ஆளு மேடையை போட்டு இவரை திட்டுவாரு. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் கல்யாண வீட்டில் மீட் பண்ணிட்டாங்கன்னா கட்டி பிடிச்சிக்குவாங்க. என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை ரீதியா நாங்க எதிரிகள், மற்றபடி நண்பர்கள் தான் சவுண்டா ஒரு பேட்டியை கொடுத்தா போச்சு. நாளைக்கு திடீர்னு ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் கேட்குற உதவியை அவர் செஞ்சுட்டு போறாரு. தட்ஸ் ஆல். அப்ப இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஓட்டு போடுற மக்கள் தான் முட்டாளுங்க. ஒரு சின்ன திருத்தனை, மக்களும் தானே அரசியல் பண்றாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏயும் எதிர்கட்சி எம்எல்ஏயும் ஒருத்தர் மேடையை போட்டு மாறி மாறி திட்டிட்டு மற்ற நேரங்களில் கட்டி பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பார்க்குற மக்கள் விரும்புவாங்களா? மாட்டாங்கண்ணே. அடுத்த தேர்தலில் 2 பேரையுமே துரோகிங்கன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருவாங்க. இங்கே யாருமே முட்டாள் கிடையாது. நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க. அவர் சொன்னதுலேயும் நியாயம் இருக்கு, ஆனா முதல்ல சொன்னதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அரசியல்வாதிகளோட அடிப்படை தத்துவம் தெரியுமாண்ணே? மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன்ட்ட பணத்தை இல்லாதவன்ட்ட ஓட்டை வாங்கிட்டு தனக்கு மட்டும் நல்லது பண்ணிக்கிறது. பணம் இருக்கவன்ட்ட கட்சி நிதி வாங்குறவன் இல்லாதவனுக்கு எப்படி நல்லது பண்ணுவான் சொல்லுங்க? அது என்னமோ உண்மைதான். சரிங்கண்ணா. சரிங்க, சரிங்க சார். தமிழ் வாங்க. நீ பார்த்துட்டு வா தமிழ், நான் இங்கேயே இருக்கேன். சரி, வந்துடுறேன். வாங்க.
அண்ணா பார் லீஸுக்கு எடுக்கிற விஷயமா கருணாகரன் ஃபோனில் உங்ககிட்ட சொன்னார்ல ஆ தமிழரசன். ஆ உட்காருப்பா. தேங்க்யூ சார். மாசம் மாசம் என் மூஞ்சே பார்த்துட்டீங்க, ஏசி ஆன் பண்ணியா? அண்ணே ஏசி ஆனில் தானே இருக்கு. தம்பி எங்கனையோ பார்த்த மாதிரி இருக்கு. எந்த ஊர்? திருநெல்வேலி. உங்கள் அப்பா பேர்? அறிவுடை நம்பி. நான் திரும்ப வருவேன்னு நீ எதிர்பார்க்கல பாண்டி. நம்பி மவனா நீ? இது அப்பமே சொல்லியிருக்கலாம்ல. என் நெருங்கிய நண்பனோட மவைய. ஓ, உங்கள் அப்பா அப்பமே நம்ம கட்சி கவுன்சிலர். இப்போ இருந்திருந்தாருன்னா பெரிய பொறுப்பில் இருந்திருப்பார். சொல்லு நம்பி, நான் என்ன பண்ணணும்? அண்ணா நம்பி இல்லைண்ணே தமிழரசன். தம்பி உருவத்தில் நான் நம்பியை தானே பார்க்கேன். ஓ, அதான் அப்படி கூப்பிட்டேன். சொல்லு தம்பி, நான் என்ன செய்யணும்? எங்கள் ஏரியாவில் உள்ள ஏசி பாரை லீஸ்க்கு எடுத்து தரணும். எங்கனையோ இருக்க பார் எடுக்கிறதுக்கு பதிலாக சென்ட்ரலுக்கு பின்னால் இருக்க பார் எடுத்து தரேன். கலெக்ஷன் நல்லா பார்க்கலாம்ல? தேங்க்யூ சார். அண்ணா அந்த பாரை கவுன்சிலர் அன்பழக மச்சானுக்கு கேட்டிருந்தாரு. நீங்கள் கூட எடுத்து கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. உன்னோட பெரிய அழவாக இருக்கே. யாருக்கு எப்போ எதை தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நான் சொல்லுறதை மட்டும் செய். ஆ, நீ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பார் டெண்டர் எடுக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கார்பரேஷன் ஆஃபீஸில் கொடுத்துரு. மற்றதை நான் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். எப்போ எது வேணும்னாலும் கூச்சப்படாமல் வந்து கேட்கணும். தம்பி நம்ம ஆளியா பார்த்துக்கிடணும். சரிண்ணே. வேற வேற எதுவும் இல்லை சார். கட்சிக்காரனும் நிறைய பேர் காத்திருக்கானோ, இல்லைன்னா நிறைய பேசலாம். ரொம்ப நன்றி சார். சரிப்பா, தேங்க்யூ சார். போயிட்டு வா. வரேன் சார். நல்லது. அண்ணா ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது நல்ல வேளை தமிழரசன் நம்ம ஆளுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது தெரியாம நம்ம செல்வா தமிழை முடிச்சே ஆகணும்னு சுத்திட்டு அலையிறானே. சுத்தாம தெளிவா சொல்லுவேன். நம்ம செல்வா மேல ஒருத்தன் கை வச்சிட்டான்னு சொன்னான்லண்ணே, இது இந்த தமிழரசன் தான். இவன் அடிச்ச அடியில தான் நம்ம செல்வா காலத்துக்கு காலர் பெல்ட் போடும்படியே ஆகிப்போச்சுண்ணே. அந்த கோபத்துல தான் செல்வா தமிழை தீர்த்து கட்டுறதுக்கு நாள் குறிச்சிட்டானே. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, தமிழ் நம்மாளு தான் அப்படின்னு சொல்லி செல்வத்தை ஆஃப் பண்ணிடுவேண்ணே. நீ ஒன்றும் பிடுங்க வேணாம். நான் சொல்லுறதை மட்டும் செஞ்சா போதும். செல்வாக்கு போன போட்டு இது சரி. கருணாரனுக்கும் தமிழரசனுக்கும் என்ன சம்பந்தம் தெரியலண்ணே. செல்வா லைன் பிஸியா இருக்குண்ணே. உங்க ஆளு கருணாரனை பார்க்கையில் இந்த பய தமிழரசனை பத்தி கேட்டு பாரியா? நீங்க சொன்னதுல இருந்து நான் அவரை பார்க்கறது இல்லைண்ணே. கருணாரன் தமிழரசனை என்கிட்ட சும்மாலாம் அனுப்பலவே. இதுக்கு பின்னால பெரிய திட்டம் இருக்கும்ல. இந்த பாரு, நீ கருணாரன் ஊருகார பைய, அவன் சாதிகார பையன் தெரிஞ்சேதான் என் பிஏவா வச்சிருக்கு. மறுபடியும் திட்டமாக சொல்லுதேன். இங்கே நான் என்ன பேசுதேன், ஏது செய்தேன், நீ ஏதாவது செய்தி கருணாவுக்கு போகுதுன்னு தெரிஞ்சா அப்புறம் உனக்கு சங்குதாம்ல என்ன? செல்வா லைன்ல வராருண்ணே. வணங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. ஒருத்தன் மேலே கையை வச்சிருக்கா. நீ பொட்ட பையன் மாதிரி அமைதியாக இருக்க. வயசாயிடுச்சாடே? இல்லைண்ணே, வந்து இந்த
விளக்கமெல்லாம் வேணாம். நீ ஆம்பளைன்னா 2 நாள் அவன் கதையை முடிச்சுட்டு எனக்கு பேசு. முடிச்சிடறேண்ணே. எந்த இடத்துல என் பேர் வெளியில் வரக்கூடாது. நிச்சயமாண்ணே. அப்போ தமிழரசனுக்கு பார் லீஸுக்கு எடுத்து கொடுக்கறத அப்படியே விட்டுறலாமாண்ணா? எடுத்து கொடுக்கலன்னா கருணாகரன் வருத்தப்படுவாப்புல. அதை இன்னைக்கே பேசி தமிழரசன் பேருக்கு எடுத்து கொடுத்துரு. சரிண்ணா. அவன் செத்த அப்புறம் அது அன்புக்கு தானே போக போகுது. சரிண்ணா. வணக்கண்ணே, உள்ளே வரலாங்களா? உள்ள வை. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி இருக்கிற பாரை என் மச்சானை கேட்டிருந்தேன். நான் ஊரில் இல்லாத நேரத்தில் அதை நீங்கள் வேறு யாருக்கும் கொடுத்துருக்கீங்க. இப்போவும் அதே தான் சொல்லுதேன். அந்த பார் உனக்கு தான். கொஞ்சம் தன்மையாக இருவே.